இதையெல்லாம் தாண்டி வித்யுத் ஜமால் 2 ஃபைட்டுங்க, எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ். அந்த ஃபைட்டு அந்த மனுஷன் வந்துட்டு ஹோல்டு பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு 5 நிமிஷம் தான் நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது சிவகார்த்திகேயனை வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் ஆக்டிங் இல்லை சொல்லலை, நான் சொல்கிறது ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு பீட் பண்ணிடுறாரு. வித்யுத் ஜமால் வந்துட்டு அவ்வளோ மாசாக இருக்குது. ஒரு லோ ஆங்கிள்லேருந்து வந்துட்டு அவர் வந்து அடப்பட்டு கிடந்த ஒரு இடத்துலேருந்து வித்யுத் ஜமால் வெளியில் வர காட்சி ஒன்று இருக்கும். ஒரு மாஸ் ஹீரோவுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமிங், ஒரு ஆங்கிள் ஆப்டாக இருந்தது. வித்யுத் ஜமாலினுடைய கதாபாத்திரம் பெருசாக வந்துட்டு நீங்கள் துப்பாக்கி அளவுக்கு அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க தேவையில்லை. பட் ஆனால் நல்ல கேரக்டர் தான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்ல மாஸாக இருக்கார் ஸ்க்ரீனில். எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயம். இன்டர்வல் பிளாக் சூப்பரான பிளாக். இன்டர்வல் பிளாக் உண்மையில நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரசித்த ஒரே காட்சி இன்டர்வல் பிளாக் தான். ஏன்னா இன்டர்வல் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு மாதிரி இது என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லக்கூடிய அந்த மூடில் இருக்கும்போது இன்டர்வலில் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு செக்மெண்ட்டை வச்சு அது உண்மையிலேயே ஆடியன்ஸை ரசிக்க வச்ச விதம் செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன லேக் தான். பட் ஆனால் இவர் சொல்லியிருப்பார் முருகதாஸ் வந்துட்டு, இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஷாருக் கானுக்காக எழுதின கதை, ஷாருக் கான் ஒரு டைமில் நான் சொன்னேன் அப்படின்னு, ஆப்டாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படியே ஷாருக் கானுக்காக ஒரு பெண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுன்ற மாதிரி இருக்கும்ல சில படங்களுடைய பழைய படங்கள், ஒரு ஹிந்தியில் வந்துட்டு வில்லனா ஆன்டி ரோல்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா, ஆல்மோஸ்ட் அந்த ஒரு நீங்கள் கற்பனையில் கொண்டுட்டு போனீங்கன்னா அந்த ஒரு மீட்டரில் தான் இருக்கும் இந்த படத்தினுடைய நாட்டு ஷாருக் கானுக்கு.